இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 11வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகள் தான் இந்த வீடியோல வந்து முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்க போடுங்க, வீடியோ பாருங்க. இன்றைய வீடியோக்குள்ள நம்ம போலாம். நம்பர் 1 பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா திவ்ய கணேஷ் தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 47,260 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 22.23% வாங்கியிருக்காங்க திவ்ய கணேஷ் அவர்கள். இவங்களை பொறுத்தவரையில அட்டகாசமான வாக்குகள்லாம் வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திவ்யாவை எப்படி அடிச்சு உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் வந்து பயங்கரமா குறியா இருக்கிறாங்க. ஆனாலுமே பார்த்தோம்னா மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டுகளை வந்து குவிச்சிட்டு இருக்காங்க. 2வது பொசிஷன்ல யார் இருக்கான்னு பார்த்தோம்னா கமருதீன் தான் இருக்கிறாரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 27,599 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு. பெர்சன்டேஜ் பார்க்கும்போது 12.98% வாங்கியிருக்கிறாரு. இவர் எப்படி 2வது பொசிஷன் வாங்குற அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா சபரிநாதன்லாம் பார்த்தோம்னா போன வாரம் 2வது பொசிஷன்ல இருந்து தெரிக்க விட்டுருப்பாரு. ஆனா கமருதீன் வந்து இவ்வளவு வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. அதே மாதிரி போன வாரம் பார்த்தோம்னா நிறைய வழக்குகளும் அவர் மேல இருந்துச்சு. அவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு. ஆனாலுமே இந்த பார்த்தோம்னா இந்த வாரத்துல 2வது பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காரு. எப்படி கமருதீன் வந்து இந்த அளவுக்கு ஓட்டுகள் வாங்கினாருன்னு பார்த்தோம்னா வினோத் தான் காரணம். வினோத்தும் கமருதீனுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். போன வாரம்லாம் பார்த்தோம்னா வந்து சபரிநாதன் நல்ல ஓட்டுகள் வாங்கியிருந்தார். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா கானா வினோத் தான். கானா வினோத் வந்து நாமினேஷன்லேயே வரல. அதனால நாமினேஷன்லேயே வராத கானா வினோத்துடைய ஓட்டுகள் எல்லாமே வந்து கமருதீன் மேல தான் விழுந்திருக்கு. 2 பேருமே பார்த்தோம்னா பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறைய நேரங்களில் பார்த்தோம்னா கண்டிப்போட வந்து கமருதீன் வந்து அவர் அடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க அப்படி பழகிட்டு இருக்காங்க. அதன் காரணமா தான் வந்து பார்த்தோம்னா வாக்குகள் வந்து அவருக்கு வந்து நிறையவே விழுந்திருக்கு. 3வது பொசிஷன்ல வந்து விஜய் பார்வதி இருக்கிறாங்க. இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 25,724 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 12.10% வாங்கியிருக்காங்க விஜய் பார்வதி. இவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 4வது பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆரோரா தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 22,248 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 10.7% வாங்கியிருக்காங்க ஆரோரா. ஆரம்ப கட்டத்துல பார்த்தோம்னா ஏகப்பட்ட விமர்சனம் வந்து ஆரோரா சிங்லர் மேல இருந்தாலுமே பார்த்தோம்னா இந்த ஷோவுக்காக பெருசா அவங்க எதுவுமே பண்ணாத போதும், அது மட்டும் இல்லாம நாங்க வெறும் சம்பாதிக்கிறதுக்காக தான் மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன போதும் பார்த்தோம்னா ஆர்ஆர் சிங்லர் வந்து இவ்வளவு நாள் வந்து உள்ளே வச்சிருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறைய வாக்குகளும் கிடைச்சிருக்கு. 5வது பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சபரிநாதன் தான் இருக்கிறாரு. இவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 20,114 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு. பெர்சன்டேஜ் பார்க்கும்போது 9.46% வாங்கியிருக்கிறாங்க சபரிநாதன். சபரிநாதன் பொறுத்தவரை போன வாரம் பார்த்தோம்னா அட்டகாசமான வாக்குகள்லாம் வந்து வாங்கி குவிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இந்த வாரம் பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. பாப்போம் அடுத்த கட்டங்கள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு. 6வது பொசிஷன்ல வந்து சாண்ட்ரா தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 16,428 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. இவங்களோட பெர்சன்டேஜ் பார்க்கும்போது 7.73% வாங்கியிருக்காங்க சாண்ட்ரா. ஆரம்ப கட்டத்துல வந்து ஒரு நல்ல பிளேயரா இருந்தாங்க. ஆரம்பத்துல திவ்யா கடை தான் சுத்திட்டே இருந்தாங்க. பிரசன்ட் போனதுக்கு அப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டாங்க. இப்போ திவ்யாவுக்கு எதிராக பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா வந்து அவன் வந்து கிளவரா பிளே பண்றா, எனக்கு தான் அது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நெகட்டிவா மாறிடுச்சு. அதுக்கு அடுத்ததா 7வது பொசிஷன் வந்து அமித் பார்கவ் இருக்கிறாரு. அவர் வாங்கிய ஓட்டுகளின் எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 11,983 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அப்புறம் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.63% வாங்கியிருக்காங்க அமித் பார்கவ். ஆக்சுவலா இந்த வாரத்தை நான் எப்படியே தாண்டிடணும், அடுத்த வாரத்துல வந்து ஃப்ரீசிங் டாஸ்க் எல்லாம் வரப்போகுது, அதனால என்னோட ஃபேமிலி எல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிலாம் சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா 8வது பொசிஷன் வந்து கனிதா இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 11,974 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.64% வாங்கியிருக்காங்க நம்முடைய கனி அவர்கள். கனி வந்து கொஞ்ச நாளாவே எங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரியே தெரியல. எதுக்காக இவங்க வந்து அமைதி ஐக்கியம் ஆயிட்டாங்க போல விக்ரம் கூட சேர்ந்துட்டு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விக்ரம் கூட யாரெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து காணாம போயிடுறாங்க. அதே மாதிரி தான் வந்து கனியும் வந்து கொஞ்ச நாளாவே காணாம போயிட்டாங்க. 9வது பொசிஷன் வந்து சுபிக்ஷா தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு சொல்லி பார்க்கும்போது 11,963 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.53% வாங்கியிருக்காங்க நம்முடைய சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷாவை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு சூப்பரான பிளேயர் தான். நல்ல பிளேயரா ஆரம்ப கட்டத்தில் இருந்தாங்க. நல்ல சைனிங் ஆகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டு பாடுறது, லிரிக்ஸ் எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறிட்டாங்க. அதனால வந்து அந்த கேம்ல வந்து நல்ல கவனம் செலுத்துறியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 10வது பொசிஷன்ல இருந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா எஃப்ஜே
தான் இருக்கிறாங்க. இவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11,653 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.48% வாங்கியிருக்கிறாரு எஃப்ஜே. எஃப்ஜே பார்த்தோம்னா வெளியே அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ஆதிரை கிட்ட பழகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வியனா கிட்ட பழகிட்டு இருந்தாங்க. ஆதிரையுமே வெளியே அனுப்பிச்சாரு, இப்ப வியனாவுமே வெளியே அனுப்பிச்சாரு. அதனால இவரையுமே வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ 11வது பொசிஷன் வந்து ஆதிரை தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு சொல்லி பார்க்கும்போது 5,435 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் 2.55% தான் வாங்கியிருக்கிறாங்க நம்முடைய ஆதிரை அவர்கள். இவங்க தான் கடைசி பொசிஷன்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கும் 10வது பொசிஷனுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6,000 ஓட்டுகள் விட்ட வித்தியாசம் இருக்குது. அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆதிரை வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதுல ஆதிரியையும் எஃப்ஜே அவர்களையும் சேஃபர் ஜோனுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறக்காக சுபிக்ஷாவையும் அமித் அவர்களையும் வெளியே அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே ஃபைனல் ஸ்டேஜ் கூட வரட்டும், ஆனா எஃப்ஜேயும் ஆதிரியும் ஒன்னா வெளியே அனுப்பிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேருமே மாறி மாறி ரொமான்ஸ் பண்ணிப்பாங்களாம், கட்டி பிடிச்சு விடுவாங்களாம், முத்தம் கொடுத்துருப்பாங்களாம், எல்லாத்தையுமே பண்ணுவாங்களாம். கடைசியில பார்த்தோம்னா ஆதிரை வந்து எஃப்ஜே மேல எனக்கு ஒண்ணு இல்ல, எஃப்ஜே வந்து ஆதிரை மேல எனக்கு ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இப்ப 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆதிரை வெளியில போனாங்க, அப்புறம் வந்து எஃப்ஜே வியனாவும் லவ் கண்டென்ட் கொடுத்தாங்க, திரும்ப ஆதிரை உள்ள வந்தாங்க, அப்புறம் வியனா வெளியில போனாங்க. இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.